வெல்கம் டு அன்பு டிராவலர். நான் உங்கள் அன்பு. இந்த வாரம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற காங்கயம் சிவன் மலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். 450 படிக்கட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு சிறிய மலை தான், அழகான ஒரு சின்ன பழனி மாதிரின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஏறி கொஞ்சம் தூரம் வந்தோடனேங்க ஒரு கோவில் பார்த்தேன். இதை சுற்றியும் பாருங்கள், இந்த நம்பர்ஸ் பேர் எல்லா கோயிலையும் எழுதுகிற மாதிரி அசிங்கம் பண்ணி வச்சுக்கிறாங்க. சாமிக்கு பின்புறமாகவே சுற்றியே இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலுமே அருவுங்கிறதே இருக்காது. இது ஒரு கோயிலையும் நான் இப்படி ஒரு இது பார்க்கல, சின்ன வயசில் பார்த்தது, நினப்பு இல்லை. இந்த மலையை பற்றி ஒரு விஷயங்க. திரிபுரத்தை அடிக்க சிவபெருமான் வந்து மேருமலையை வில்லாக்கி பார்வதி அம்மாவும் அகத்தியரும் இங்கே வந்து தவம் செஞ்சுருக்காங்க. ஓம் சரவண பவாய நம. முருகர் கோயிலுக்குள்ளே போன உடனே ஒரு பெட்டி இருந்துச்சுங்க, ஆண்டவன் உத்தரவு பெட்டிங்க. என்னங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம மூளைக்கு அந்த அளவுக்கு அறிவு பத்தாது. அந்த முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் அந்த வேலை பற்றி, அந்த வேலாயுதத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே ப்ரோ, மீண்டும் சந்திப்போம். வெல்கம் டு அன்பு டிராவலர். நான் உங்கள் அன்பு. இந்த வாரம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற காங்கயம் சிவன் மலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த கோவிலோட அற்புதத்தையும் அழகையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், இதான் நுழைவாயில். முருகப்பெருமானா வள்ளி தெய்வனோட காட்சி தராரு. அங்கே பாருங்கள், சின்ன பழனி மாதிரி அவ்வளோ அழகான ஒரு கோவில். அங்கே தான் நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். கீழேருந்து வந்தாச்சுங்க. அடிவாரத்துலேருந்து சுமார் ஒரு 450 படிக்கட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு சிறிய மலை தான், அழகான ஒரு சின்ன பழனி மாதிரின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன பாதை தான், ஆனால் அழகாக இருக்குது. கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு ரம்மியமாக இருக்குது. ஏற ஆரம்பிக்கலாம். முருகா, வெயில் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க, காற்று நல்லா அடிக்குது. அந்த படிக்கட்டெல்லாம் அழகாக இருக்குது. ஏறி கொஞ்சம் தூரம் வந்தோடனேங்க ஒரு கோவில் பார்த்தேன். இதை சுற்றியும் பாருங்கள், இந்த நம்பர்ஸ் பேர் எல்லா கோயிலையும் எழுதுகிற மாதிரி அசிங்கம் பண்ணி வச்சுக்கிறாங்க. சாமிக்கு பின்புறமாகவே சுற்றியே இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலுமே அருவுங்கிறதே இருக்காது. என்ன சுவாமின்னு தெரியல, ஒரு கால் பாதை மாதிரி இருக்குது. ராகு கேது இருப்பார். கொஞ்சம் தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் இந்த மலைக்கு ஏன் சிவன் மலைன்னு பேர் வந்துச்சுன்னா, சிவவாக்கிய சித்தர் வந்து முருகப்பெருமானுக்கு சிவவாக்கிய அந்த நூலை வந்து இந்த மலையை தான் எழுதினாராமா. அதனால் இந்த மலைக்கு சிவன் மலைன்னு சொல்லி பேர் வந்திருக்கு. அவ்வளோ அற்புதமான ஒரு முருகப்பெருமானை சந்திக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்குன்னு தான் சொன்னேன். நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் இந்த மலைக்கு வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ணேன். எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மலையை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு. இப்போ உங்கள் மூலிமா நான் வந்து தரிசனம் பண்ண போகிறேன். அழகாக இருக்குது, சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால நிறைய மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அவ்வளோ அழகு. இங்கே இந்த இடத்துல அந்த மாதிரி அசிங்கமாக எழுதி வச்சுக்கிறாங்க அவங்கவுங்க பேர். இதுலேருந்து இறங்கி வந்தீங்கன்னா இந்த புறம் ஏறலாம். நம்ம எல்லா மலைக்கும் போனால்
சில பெரியவங்க வந்து நம்மக்கிட்ட யாசகம் கேட்பாங்க. அப்போ நம்மக்கிட்ட ரூ. 1 2 இருந்தால் நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், சிலருக்கு இருக்காது. அதே போலவே நான் இல்லைங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு மேலே போயிட்டேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே ஒரு அம்மா வந்தாங்க. தம்பி நீங்கள் தமிழான்னு கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொன்னேன். அவங்க என் பொண்ணுக்கு கல்யாணம், உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பெல்லாம் வந்து ஏமாற்றி காசு பிடுங்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். அப்போ அந்த அம்மா எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு தாட்டி கேட்டுகிட்டே இருக்கும்போது நான் அமைதியாக விட்டுட்டேன். இது அவங்களோட குணாதிசயம் அப்படின்னு சொல்லி நான் அந்த இடங்களெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணும் ஒரு அம்மாவும் கீழே இறங்கி வரும்போது அந்த பொண்ணு அந்த அவங்க அம்மாட்ட கேட்குது, ஏம்மா இவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னா நான் எதுக்குமா காசு தரணும்னு சொல்லி கேட்குது. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது, இது வந்து இறைவனோட ஒரு வேண்டுதலை மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்குள்ளே தோணுது, இந்த அளவுக்கெல்லாம் ஒரு சாமி மேலே பற்று வச்சு வேண்டுதலை வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வியப்பாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த யாசகை கேட்குற பெரியவர் கொஞ்சம் அதட்டலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. வரக்கூடிய பக்தர்கிட்ட காசு கொடுக்கலின்னா மிரட்டி கேட்குற மாதிரி அந்த ஆட்டிடியூடாக வந்துருச்சு அவருக்கு. இந்த அம்மாவோட முகத்தில் வந்து ஒரு கவலையாக எனக்கு தெரிஞ்சுது. மேலே முருகப்பெருமானை பார்த்தேன், கை ஜோப்பில் கை விட்ட 20 ரூபா வந்துச்சு. கூப்பிட்டு கொடுத்தேன். அந்த அம்மா வந்து தம்பி நீங்கள் என்ன யூடியூப் சேனலில் நடத்துகிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம்மான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து புறப்பட ஆரம்பித்தேன். ஏன்னா முருகர் வந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுப்பாரு. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அது நம்மளால் எவ்வளோ முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும். அது நம்மக்கிட்ட விளையாட்டு கூட முருகர் பெருமான் விளையாண்டுருக்கலாம். கந்தன் கருணையே பெரிய விஷயம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இங்கே ஒரு சன்னதி இருக்குங்க, யாருன்னு தெரில. யாருன்னு தெரில, சனீஸ்வரர் யாருன்னு தெரில. இங்கேயும் அதே மாதிரி தான் எழுதி வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், போகிற வழித்தடத்தில் மேலே மேம்பாலம் மாதிரி இந்த கார் பாதை அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே கார் வழி போகிறதுக்குன்னே அந்த வழியில் வந்தால் அந்த மலை சுற்றி அந்த பாதை ரோடு பாதை அமைச்சிருப்பாங்களாட்டுக்குது. இதுக்கு மேலே தான் போகிற மாதிரி இருக்குது. நான் ஏதோ ஒரு கோயிலையும் நான் இப்படி ஒரு இது பார்க்கல, சின்ன வயசில் பார்த்தது, நினப்பு இல்லை. நல்லா இருக்குது. எங்கே போனாலும் அந்த மேகமூட்டம் மழை வர மாதிரி. மேலே போய் பார்ப்போமா? ஓ கார் கார் கார். சென்னி மலையிலையும் இதே மாதிரி பாதை இருக்கும். கார் போகுது பார்த்தீங்களா? இதெல்லாம் கோயில் இருக்குது. அந்த பக்கம் பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க வியூ. பாருங்க, ஏறி வந்த பாதை அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். இப்படி இந்த பக்கத்துலேயும் பார்த்தா கோவில் இருக்குது. கார் போகிற பாதை தான். அப்படியே போனோம்னா இந்த பக்கம் இருக்கா இல்லை, இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது இந்த இடம். வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க, முன்னாடி கோவிலுக்கு முன்னாடி. வந்துட்டோமா? நடராஜ பெருமான். வந்துட்டோம் பாருங்க. வா சூப்பர். சிவன்மலை ஆண்டவா முருகப்பெருமானே,
இந்த கோவில் செவுத்துல பார்த்தீங்கன்னா கந்தன் பாதம் கனவில் காக்கும்னு சொல்லி அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. முதல்ல இங்கே பாருங்கள், விநாயகர் பெருமான் இருக்கார். பிரம்மாண்டமான அரச மரத்துக்கு அடியில், வேப்ப மரத்துக்கு அடியில் அவ்வளோ அழகாக குட்டியாக நடுவில் இருக்கார். விநாயகர் பெருமானை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் கொடிமரம். அப்படியே நம்ம கோயிலை சுற்றி வந்துடலாம். அதுக்கப்புறம் போய் முருகப்பெருமானை பற்றி பார்ப்போம். உள்ளே பாருங்கள், புளிய மரம் இருக்குது. வாவ், சூப்பர். இந்த பக்கமெல்லாம் நல்லா காற்றடிக்குதுங்க, சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு புளிய மரம் இருக்குது, ரொம்ப பெரிய மரமாக இருக்குது. அந்த அரச மரம் மாதிரியே ரொம்ப பெருசு. ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால நிறையா மக்கள் வந்திருக்காங்க. எனக்கு மக்கள் முன்னாடி கொஞ்சம் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூச்சம், அதனால தான் கொஞ்சம் லேட்டாகும். மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு வாயில் இருக்குது, கதவு. இங்கே ஒன்று இருக்குங்க. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியோடு இருக்கார் இந்த வழியில். ஓ முருகா. அங்கே பாரு அடிவாரம், ரொம்ப பஸ்ஸு பாதை. இந்த பக்கம் பாருங்க, பின்னாண்ட ஓம் முருகாங்கிற ஒரு ஸ்டாச்சு செம்மையாக இருக்குல்ல. ஓம் சரவண பவாய நம்ம செம்ம. அங்கெல்லாம் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, அழகாக இருக்குது. எந்த மலைக்கு போனாலுமே இந்த மாதிரி உயரத்துலேருந்து பார்க்கும்போது இது இடமே குட்டி குட்டியாக அழகாக தெரியுது. உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்த பற்றி. இந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னிமலை தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சென்னிமலை. இங்கே இருக்குது பாருங்க, அங்கே இருக்குது சென்னிமலை. இது சிவன்மலை. பூட்டியிருக்காங்க. கோயிலை சுற்றி இங்கே ஒரு வழி, இங்கே பாருங்கள், கார் பார்க்கிங் கீழே இருக்குது. ஓகேங்க, போய் உள்ளே சாமி கும்பிட்டு வரேன். சாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க, வெளியே வந்துட்டோம். இந்த மலையை பற்றி ஒரு விஷயங்க. திரிபுரத்தை அடிக்க சிவபெருமான் வந்து மேருமலையை வில்லாக்கி அதை பண்ணும்போது அதுலேருந்து சிதறி விழுந்த ஒரு பாகம் தான் இந்த சிவன்மலை.
வள்ளிமலைக்கு போய் முருகப்பெருமான் வள்ளி திருமணம் செஞ்சதுக்கப்புறம் இந்த மலையில் தான் குடிக்கொண்டிருக்காரு. இங்கே வள்ளியம்மா இருக்காங்க, உள்ள பல தெய்வங்களும் உள்ளே இருக்குது. சிவபெருமான், பார்வதி எல்லாம் இருக்காங்க. இங்கே வந்து சிவபெருமானை நோக்கி பார்வதி அம்மாவும் அகத்தியரும் இங்கே வந்து தவம் செஞ்சுருக்காங்க. இங்கே பல சித்தர்கள் இன்னும் அந்த சூட்சும ரூபத்தில் இருக்காங்க. உள்ளே அந்த வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே உத்தரவு பெட்டின்னு ஒன்று இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ரொம்ப இப்போ வந்து உள்ளே போன உடனே அந்த உத்தரவு பெட்டி பார்க்கும்போது எனக்கு உள்ள ஒரு சிலிப்பாக இருந்தது. எப்படின்னா அதுக்குள்ளே ஒரு வேல் இருந்தது. ஒரு கோயிலுக்குள்ளே போன உடனே ஒரு பெட்டி இருந்துச்சுங்க, ஆண்டவன் உத்தரவு பெட்டின்னு. அதுக்குள்ளே வந்து ஒரு வேல் இருந்ததுங்க. அதில் தேதியும் போட்டிருந்தாங்க 24/4/2024. ஆனால் அந்த வேலை பற்றி என்னங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம மூளைக்கு அந்த அளவுக்கு அறிவு பத்தாது. அந்த முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் அந்த வேலை பற்றி, அந்த வேலாயுதத்துக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பெட்டியில் வச்சு பூஜை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தனோட கனவுல போய் முருகப்பெருமான் சொல்லுவாராம், இந்த பெட்டியில் வந்து நீ பூஜை பண்ணி வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து இங்கே வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. இன்னொருத்தரோட கனவுல போய் சொல்கிற வரைக்கும் அந்த பொருள் அந்த பெட்டியில் தான் இருக்கும். அது வரைக்கும் அந்த இடத்துல பூஜை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் வந்து பிரம்மாண்டமான இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், சென்னிமலை தெரியும். 3வது முறை இந்த கோவில் 3வது முறையை சுற்றிட்டு வரேன். இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லிக்கிட்டு இதை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கும்போது கேசவன் ப்ரோவோட நண்பர் ஒருத்தர் வந்து இங்கே வீடியோ பதிவு பண்ண வந்திருந்தார். அவரை பார்த்துருந்தோம். அவரை பார்த்தோன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. பார்க்கலாம், அதான் முன்னாடி போயிட்டுருக்காரு இல்லையா, அவங்க 2 பேர் தான். மீட் பண்ணுவோமா, கேட்டுருவோமா? வாங்க. அவர் கோயிலுக்குள்ளே போயிருக்காருங்க சாமி தரிசனம் பண்ண. நம்ம அதுக்குள்ளே இங்கெல்லாம் பார்த்துட்டு வருவோம். இங்கே வந்து உட்காந்துருக்குங்க. அவர் உள்ளே போயிட்டு வரட்டும். இங்கெல்லாம் ஃபேமிலியாக வந்து இந்த இடமே அழகாக இருக்குது. அங்கே வந்து அந்த பொரிக்கடை, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அங்கே விற்றுட்ருக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கிறனால நிறைய மக்கள் வந்து இங்கே முருகப்பெருமானை வழிபட வந்துட்டுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கே கண் அவ்வளோ அழகாக இருக்குது. கண் குளிராக காட்சின்னு சொல்லலாம். வரட்டும், அவங்க வந்தோடனே நம்ம பேசுவோம். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணுவோம். அவங்க வெளியே வரட்டும். கோயிலுக்குள்ளே போன நண்பர்கள் வந்துட்டாங்க. அதான் இங்கே இருக்காங்க பாருங்கள், இவங்க தான். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் பேர்? என் பேர் சுபாஷ் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் தமிழரசன். நீங்கள் சேனல் வச்சுக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. மாடர்ன் ஜிப்சி. நான் உங்களை பார்த்துருக்கேன் வீடியோவில், நல்லாயிருக்கு. எந்த மாதிரி விஷயங்களை வீடியோவை பதிவு பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ட்ராவலுமே மெயினாக ட்ராவலு, அடுத்தது குக்கிங் வீடியோ அது மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். கோவில். ஓகே. இவங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கேசவன் ப்ரோ இருக்கார் இல்லையா, அவரோட நண்பர்கள் தான் இவங்க 2 பேரும். இவங்க சேனல் பேர் என்ன ப்ரோ? மாடர்ன் ஜிப்சி. இவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் நம்ம சேனலையும் தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த மலையை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன், நான் நம்புகிறேன். இதை போல் ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்துக்கு அடுத்த வாரம் காத்துருங்க. தொடர்ந்து வீடியோ பதிவு பண்ண போகிறோம். வாங்க அடுத்த வீடியோவுக்கு போகலாங்களா? இப்போ நம்ம படி வழியாக வந்தோம். இப்போ ப்ரோ வந்து வண்டியிலேருந்து கீழே கொண்டு போய் அடிவாரத்தில் விடுறேன்னு சொல்லிக்கிறாரு. கீழே இறங்கி போகலாம். கீழே இறங்கி வந்துட்டேங்க வண்டி பாதைக்கு. காலையில் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு இந்த இடமெல்லாம். இப்போல்லாம் குறைஞ்சிருச்சு. மதியம் 2 மணி ஆக போகுது. வண்டியில் வந்தீங்கன்னா இப்படி ஏறி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வண்டியிலே போகலாம். அருமையான ஒரு இடம். இந்த பக்கம் நான் வரல, அப்படியே அந்த பக்கமே சுற்றி பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ பதிவு பண்ண முடியல. உள்ளே வந்து அந்த வேல் இருந்தது இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் விசாரித்து பார்க்கும்போது சொன்னாங்க, இங்கே வந்து அறநிலையத்துறைக்கு வந்து பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தோன்னே அங்கே சென்னி மலை தெரியுதா, அழகாக இருக்கு பாருங்கள். மழை வர மாதிரி இருக்குது. வீட்டுக்கு போகிற வரைக்கும் மழை வரலைன்னா பரவாயில்ல, நனையாமல் போயிட்டு வரலாம்.
இந்த இடத்துல என்னோடய கேமரா பேக்கு தவறி கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்கிறதுக்கோசரம் நான் வேகமாக ஓடி போய் அந்த கேமரா பேக் எடுத்துகிட்டு ஆன் பண்ணேன். கேமரா ஆன் ஆகல. அதுதான் இந்த இது விஷயம். இந்த ரோடு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. சின்னதாக இருந்தாலுமே குட்டியாக இருந்தாலுமே அவ்வளோ அழகாக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ எடுக்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இடம்? நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த இடம். அடிவாரத்துக்கு கீழே வந்து வச்சுங்க, வேறு லெவலாக இருக்குது இந்த இடம். அங்கே மேலேருந்து நண்பர்கள் வந்து கீழே என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. என்னோடய வண்டி இங்கே தான் நிறுத்தியிருந்தேன். இப்படியே படிக்கட்டு வழியாக நம்ம மேலே ஏறிட்டோம். வரும்போது அந்த கார் பாதை வழியாக நம்ம வந்துட்டோம். மேலே ஏறதுக்கு பார்த்திங்கன்னா 2 பஸ் இருக்குது. 2 பஸ்ஸுன்னு சொல்லக்கூடாது, ஆனால் பஸ் வசதி இருக்குது. நம்மளோட ஓன் வெஹிக்கிள் வந்தாலும் நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஏற முடியாத வயசான மக்களாக இருந்தாங்கன்னா மேலே போய் பார்க்கலாம். ஏறக்கூடிய தூரம் தான் இருக்குது. 850 படிக்கட்டுக்குள்ளே தான் இருக்கும். மேலே முருகப்பெருமான் அவ்வளோ அழகாக இருந்தார். நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் நம்ம சிவமலைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். நான் உங்கள் அன்பு. மீண்டும் ஒரு அழகான ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பட்டா ஓகே ப்ரோ. மீண்டும் சந்திப்போம், கண்டிப்பாக சந்திப்போம் நம்ம. சரி, டாட்டா பாய் பாய். வெல்கம் டு அன்பு ட்ராவலர். நான் உங்கள் அன்பு. இன்னைக்கு வெல்கம் டு அன்பு ட்ராவலர். நான் உங்கள் அன்பு. இந்த வாரம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற சிவன் மலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வெல்கம் டு அன்பு ட்ராவலர். நான் உங்கள் அன்பு. இந்த வாரம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற காங்கேயத்து. வெல்கம் டு அன்பு ட்ராவலர். நான் உங்கள் அன்பு. இந்த வாரம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற காங்கேயம் சிவமலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த சுப்பிரமணிய பார்த்தீங்கன்னா இவரோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அன்பு ட்ராவலருங்க. ப்ரோ உங்கள் பேர் என்னங்க ப்ரோ? அன்பு. அன்புங்க. நீங்கள் எப்படிங்க ப்ரோ நீங்கள் பிளான் பண்ணீங்க? இப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரலான்னு பிளான் பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது விசேஷம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்தீங்களா? இல்லை நான் ஞாயிற்றுக்கிழமை எனக்காக லீவ் இருக்கும். அதனால் இந்த மாதிரி முக்கிய புண்ணிய ஸ்தலங்களெல்லாம் போய் வீடியோ பதிவு பண்ணி மக்களுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அந்த கோயில் இது மட்டும்தான் நீங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறீங்க, அந்த மாதிரி மட்டும் தான் பார்த்துக்கிட்டு? இல்லை, ட்ராவல் ட்ரெக்கிங்கு எல்லாமே ஆன்மீகம் இதை பற்றி விரிவாக்கமாக. ஓ சரி சரி, அதை பற்றி எல்லாமே போட்டுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு ட்ராவல் யூடியூப் சேனலுங்க. அவருமே நம்மளை மாதிரி ஸ்டார்ட் அப் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10, 15, ஒரு 80 வீடியோ. 80 எத்தனை வீடியோ ப்ரோ? 40 வீடியோ. ஒரு 40 வீடியோ பக்கம் போட்டுருக்கிறாரு. அவர் வீடியோ கொஞ்சம் பாருங்கள், நல்லா திருப்தியாக இருக்கும். நாங்களும் அதே மாதிரி சின்ன யூடியூப் சேனல் தான், எங்கள் வீடியோவும் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்குள்ளே கட் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணியாங்கன்னு சொல்லலான்னு சொன்னேன். சரி விடு. ஓகே, சேனல்